நிற்கிறோம். இது எங்கே விடத்தை நிற்கிறோம்னு சொன்னால் வடக்கிலையும் தெற்கிலையும் இருந்த வந்த இராணுவம் வந்து கைகோர்த்து இதில் வந்து யுத்தத்தை நிறைவு செய்த இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து ஒரு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இராணுவத்தை பொறுத்தளவிலையும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். எங்களை தமிழர்களாகிய எங்களை பொறுத்தளவிலையும் இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். ஏன் நான் இதை முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்று சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் வந்து நாங்கள் எங்களோட உயிர்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். எங்களோட மக்கள்கிட்ட எங்களோட சக உறுப்பினர்கள உயிர்களை நாங்கள் இந்த இடத்துல அர்ப்பணிச்சிருக்கிறோம். அதை விட இன்னொரு முக்கியமானது, இந்த இதில் தெரியும் உங்களுக்கு, ஜோர்தானிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல், வந்து சரக்கு கப்பல் உண்டு, கடலில் வந்து பழுதாகின நிலையில் இந்த இடத்துல வந்து தரை தட்டி நின்றது. இங்கே வந்த கப்பலில் வந்த அந்த மாலுமிகள்னு சொல்லுவாங்களே, அவங்கள அந்த கப்பல் ஓட்டிகளை வந்து இந்த இங்கே எங்களோட தமிழர்களால் வந்து அவங்கள வந்து கையேற்றப்பட்டு அவர்களுக்கான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு அவர்களை மீண்டும் அந்த நாட்டுக்கு அழைத்து அனுப்பி வைத்ததுன்றது மிகவும் ஒரு சிறப்பான விடயம். இந்த கப்பல் வந்து 2006ஆம் ஆண்டு இந்த கரையில் வந்தது. இந்த கரையில் வந்த பிறகு இந்த இடத்தை பாருங்கள். இப்போ முதல் அந்த கப்பலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மிகவும் அழகான ஒரு கப்பல். பிறகு அது காலப்போக்கில் கடல்லையே ஒரு இடத்துலையே நின்றதால் அது பழுதடைந்து அது பாகங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு அது இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ உள்ளுக்கு இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குதுண்டு. அப்படியான ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த மண்ணும் இந்த கடலும் வந்து சிவந்த மண் என்று சொல்லலாம். இந்த இடத்த சிவந்த மண் ஏனென்று அவ்வளவு குருதிகளும் வந்து அவ்வளவு உடல்களையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல இழந்திருக்கிறோம். இப்படியான ஒரு இடத்துல நிற்கிறோம். தொடர்ந்தும் எங்களோட காணொலிகளை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இந்த இடம் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லையான்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. ஏனெண்டா இந்த வன்னி யாழ்ப்பாணம் வன்னி மன்னார் இருந்த எங்களோட மக்கள் இந்த இதை கடந்து தான் எல்லாருமே போனீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ கடந்து நாங்கள் எப்படி கடந்து நாங்கள்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் சொல்ல தேவையில்லை. வாங்க தொடர்ந்து பார்ப்போம் இங்கே என்னென்ன பொருள் இருக்குன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியும், ஜோர்தான்லேருந்து ஒரு கப்பல் வந்து முதல் வந்து முள்ளிவாய்க்காலில் கரை ஒதுங்கினாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கப்பல் தான் இப்போ துண்டு துண்டாக எல்லாம் வெட்டப்பட்டு அதில் இப்போ சில பார்ட்ஸுகள் வந்து எடுக்க முடியாத சில பொருட்கள் தான் இப்போ இந்த கடலில் கிடக்குது. மற்ற எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போட்டாங்க. பாருங்கள், இவ்வளோ நீளம் இந்த கப்பல் உண்டு. இதிலிருந்து அங்கே வரைக்கும் இதாக இருக்குது பாருங்கள். அங்கே வரைக்கும் இந்த கப்பலிൻ്റെ நீளம் தான் இது. இப்போ நாங்கள் நிற்கிறது முள்ளிவாய்க்காலில். இந்த முள்ளிவாய்க்காலில் இந்த கப்பல் கிடக்குது. இதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். தொடர்ந்து எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இங்கே என்னென்ன நடக்குது, இந்த கடலில் எப்படி கடல்ன்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து கப்பலில் பாகங்களா இல்லாட்டி வேறு வாகனங்கள பாகங்களா? இதெல்லாம் வந்து கப்பலின் பாகங்கள். இந்த கப்பலின் பாகம் இதெல்லாம் ஒரு மெயினான இந்த கப்பலுக்குரிய மெயினான பாகங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து கலாட்டி கரையில் ஒன்று போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த இதில் வந்து அந்த ரோலர்ன்னு சொல்கிற அந்த அதுக்குள்ளே இருக்க நங்குரங்களை கடல் ஆழத்துலேருந்து மேலே எடுக்கிறது, கீழே வச்சுறதுக்கும் இது வந்து பயன்படுத்துறது பார்த்தாலே வடிவமைப்பு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பெரிய பெரிய இரும்புகள் இருக்குது. எல்லாம் வந்து இந்த கப்பலுக்குரிய பெரிய பெரிய பாகங்கள் தான். ஓகே, அதுதான் இந்த இதில் இருக்கிற பெரிய கிடங்கெல்லாம் ஒரு கிவிட் தாக்குதல் அல்லது ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு தாக்குதலில் காயமடைந்த இடங்கள். இதில் ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களை பார்த்தா தெரியும், இந்த கேபிள் ஓடி நடந்தான் இந்த இது இதெல்லாம் அழிவடைஞ்சு போய் கிடக்கு. அந்த கப்பலில் பாகங்கள் இப்போ எஞ்சி இருக்கிற பாகங்கள். இப்போ நாங்கள் அப்படி தொடர்ந்து போவோம். அங்கால வந்து ஒரு இராணுவத்தின் ஒரு இராணுவம் பயன்படுத்துகின்ற ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வாகனம். அது நாங்கள் பொதுவாக இப்போ எல்லோரும் பயன்படுத்துகிறத பவல் என்று சொல்லுவாங்க. ஓகே, அந்த பவல் தான் அது இப்போ சேதமடைஞ்சிருக்குது. இது வந்து எப்படி சேதமடைஞ்சிருக்கலாம்டா, ஒன்று புலிகளால் வந்து தாக்கப்பட்டு சேதமடைஞ்சிருக்கலாம் அல்லது அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் இன்ஜினுக்கு வர்ற பொருட்களான்னு நான் சந்தேகிக்கிறேன். எனக்கும் தெரியல. கப்பல் பொருட்கள் இதெல்லாம் கப்பல் பொருட்கள் பொருட்களாக இருக்கலாம். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கப்பல் எங்களுக்கு இன்ஜின் கப்பலை பற்றியே தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பாருங்க
இந்தியாலயும் அதே மாதிரி பெரிய இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ வரும் ஒன்று, அதை விட கூடத்தான் வரும். 500 கிலோ கூட வரும். ஆனால் கடைக்காரில் இருந்தும் கூட இந்த ஆக சிவப்பு இன்னும் சிவராமல் அப்படி இருக்குது. அதோட இந்தியால பாருங்க இந்த இதுக்குள்ளே ஒன்று புதஞ்சு கிடக்கு பாருங்க மண்ணுக்கு. அதோட இங்க பாருங்க இதுல அப்படியே வரும் இரும்பு வார்ப்பு. இது அந்த பெயின் கூட இன்னும் போயில தனி இரும்பு இதெல்லாம் தூக்கி ஏற்றவே இல்லாது. பார்த்தா ஒரு டன்னுக்கு கூட தான் பெருமை. அதை விட கூட ஒரு டன்னுக்கு கூட வரும். அதே மாதிரி தான் இந்தியால இருக்கிறது பாருங்க. இது வந்து அந்த ரோலர், இது ரோலர் கேபிள் ஓடுறது, நங்குரம் அமைக்கிறதுக்கு நங்குரத்துக்குரிய இதுகள் தான். வட்டி ஏத்துறதுக்கு. சரி அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். நான் நீங்கள் டேங்கு இன்ஜினோட இருக்கு. இன்ஜின் கலர்ட்டில் டீசல் விட்டால் ஓடும். டீசல் இல்லை சரி. இங்கே பாருங்க இதெல்லாம் டீசல் இந்த என்ன சொல்கிறது நொசல்ஸா பம்மா பாருங்க எல்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் கவரை போட்டுட்டோம். இதுக்கான டீசல் போடுறதாம். இதுக்கெல்லாம் கவரை ஸ்டேரிங் இங்கே இருக்கா அவர் நீங்கள் ஸ்டேரிங் பாருங்க இந்தியா கீரை இந்த இவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு அது பாருங்க. ஸ்டேரிங்கை வந்து இப்போ ஓடலாம். ஆனால் இன்னொரு சிறப்பு இதில் என்னென்னா இந்த கண்ணாடி வந்து ரவுண்ட்ஸோ அல்லது ஏதோ ஒன்று பட்டு பீஸுகளை பட்டு தாக்காத அளவுக்கு தான் இந்த கண்ணாடி இருக்கு. பாருங்க அடுக்கில் இருக்குண்டு சரியான கண்ணம் இந்த கண்ணாடி. அப்படி அடுக்கி வச்சுன்னா வெளியில ஒன்றும் தெரியாது. அதான் கியர். மேலுக்கெல்லாம் கொஞ்சம் ஊக்கிருக்கேன். ஸ்ட்ராங் தான் இங்கே சொல்லிட்டு பாருங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். இந்த கம்பியெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் 18 வருஷத்தை தாண்டிட்டு இருந்து பாருங்க. இந்த இங்கே உடைக்காது. இது ஒன்று இல்லை, இது எத்தனையோ இருக்குது. இருக்காமல் அப்படியே வேலை செய்து இருக்குது. இப்ப அனுசரண சுத்தத்தான் இன்னைக்கே தெரியும். இது என்ன வெளி சுத்துற ஃபேன். நான் சொன்னேன் டீசல் விட்டா ஓடுமான். இங்கே இதுல எல்லாம் பெயிண்ட் அப்படியே இருக்கு, கலர் மாறல பாருங்க. பெயிண்ட் எல்லாம் இந்த ராணுவ இதுக்குரிய இது பெயிண்ட் அப்படியே இருக்குது. ராணுவத்தின் இங்கே பாருங்க. யாரும் பவலை உள்ளுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க, வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க உள்ளுக்கு. ஏன்னா உள்ளுக்கு ராணுவம் வந்து உள்ளுக்கு ஏறுறதுக்கோ இல்லை இதுக்கு எதுக்குமோ அனுமதிக்காது. இப்போ பாருங்க இப்படி உள்ளுக்கு வடிவம் இருக்கு. மூடி எல்லாம் மூடி எல்லாம் அறுத்துட்டாங்க. எப்படி இருக்காங்க உறவுகளே. நாங்கள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது கடைசியாக யுத்தம் நடந்த இடம். உங்களுக்கு தெரியும், வடக்கிலேயும் தெற்கிலேயும் இருந்து வந்த இராணுவம் வந்து தாங்கள் வெண்டுட்டோம் இந்த இடத்துல வந்தால் நாங்கள் வெற்றியை கொண்டாடின இடம்ன்றது இந்த இடம் தான். இதில் வந்து இராணுவ உபகரணங்கள் கூட கிடக்குது. அது வந்து இராணுவத்தின் வாகனங்கள், மிக பெருமதி வாய்ந்த வாகனங்கள் இடத்துல சிலது கிடக்குது. அதை விட கப்பலுக்குரிய பார்ட்ஸுகளும் இதில் நிறைய கிடக்குது. அது எங்களுக்கு என்னவென்றே தெரியாது, பார்த்த இடத்துல எங்களுக்கு தெரியும். இந்த இதில் நிற்கிறது பவல் தான். இது வந்து ஒரு இராணுவத்தின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வாகனம். இந்த வாகனத்தை வந்து பெருமதி வாய்ந்த இராணுவத்தை பொறுத்தளவில் இது ஒரு பெருமதி வாய்ந்தது. இன்றைக்கு வந்து இது அழிவடைந்து நிற்கிறது. ஆனால் இன்றைக்கு 18 வருஷம் 15 வருடங்களை கடந்து இப்போ 17வது வருடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலை. 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிச்சதில் இருந்து இன்று வரைக்கும் இந்த வாகனம் இதில் நிற்குது. இப்பயும் வந்து அதே பவரில் அதே இதில் நிற்குதுண்டா பாருங்கள். நாங்கள் அடித்தா கூட அதே இதில் இருக்குது. அதுண்ட இரும்புன்ற தன்மையை சொல்கிறேன் நான். உருக்கிலையாமல் இருக்குது. கண்ணாடி எல்லாம் வந்து மிகவும் ஒரு கனமான கண்ணாடி. அந்த டிரைவர் வந்து பார்க்குறதுக்கான ஓட்டுறவர் வந்து பார்க்குறதுக்கான கண்ணாடி ரவைகள் துளைக்காத அளவுக்கு இருக்குது. நாங்கள் பவல் போகுதுன்ற இடத்துல பார்த்துருக்குறோமே தவிர கிட்ட நின்று பார்த்தோ இல்லை தொட்டு பார்த்ததுக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ பார்க்குறோம். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய கிடக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் இந்த இடத்துல கிடக்குதுன்றதை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க அங்கே போட்டுருக்கோம். ஒரு பீச் ஒன்று உருவாக்கினோம். இது வந்து இன்னும் அது முழுமையாக வேலை நடக்கலை. இந்த கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கிறாங்க. ரைட். இப்போ நாங்கள் பார்க்குறது டொக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து டொக்குன்னு சொல்கிறது.
டொக்கண்டா கடல்ல இருந்து வார கப்பலில் வார ஒரு முக்கியமான பொருட்களை வந்து இதில் இறக்கி இதில் இருந்தால் கரைக்கு கொண்டு வரணும். இது நல்ல கரைக்கு வரும். இது மேலுக்கு நல்ல தட்டாக இருக்கும். இந்த தட்டில் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து ஏற்றுவினோம். மேலுக்கு ஏற்றிட்டு இதை வந்து கரைக்கு கொண்டு வருவாங்க. இது இழுத்து கொண்டு வர்ற நினைக்கிறேன். கேபிள் இழுத்து கொண்டு வர. இது வந்து இன்ஜின் இருக்கோ எனக்கு தெரியல. நான் இன்ஜின் இருக்கு, அந்த இன்ஜின் மாதிரி தான் அந்த துண்டு இருக்குது. சில நேரம் இருக்கலாம். அதில் இன்ஜின் போட்டுற செட்டப் தான் செய்திருக்கிறான் பின்னுக்கு. இதெல்லாம் பாருங்க. இப்படி கடைசி யுத்தத்தின் ஒரு இது வந்து இதில் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கடைசி யுத்தம் நடந்துன்றது இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இப்படி நடந்திருக்காண்டு இதில் செல் தாக்குதல்களில் வட்டிருக்குது. ரைட். இதில் வந்து இன்ஜின் பூட்டுறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இதில் இன்ஜின் பூட்டுறது. இதில் இன்ஜினை பூட்டிட்டு இது கரைக்கு வந்து ஒன்று இருக்கும். கரைக்கு தண்டவாடில் வரும். அதில் ஃபுல்லாக சாமான் ஏற்றுவினோம். எத்தனை டொன்னு ஏற்றுவினோம் எத்தனை மயன்றது தெரியலை எனக்கு. இந்த பாருங்க. இதை அது என்னன்னு தெரியல. கப்பலே தாண்டு இதன்னு தானே. இது வந்து முள்ளிவாய்க்கால கிடக்குது பாருங்க. சரியான வெயிட். இப்போ நாங்கள் நிற்கிறது முள்ளிவாய்க்கால். இறுதி யுத்தம் நடந்த இடம். நோமல் அமிதந்து வரும். இது வந்து ஒரு இதுவும் இல்லோ. இது அது ஒரு சக்தி. இது கப்பல் மாலுமிகளுக்கு தெரியும். கடலில் வந்து இது எப்படி வருமன்றது அவங்களுக்கு தெரியும். வீட்டோட இது வந்து தனியாக வராது. இவ்வளோ பொருட்களை ஏற்றி கொண்டு வரும். இதில் என்னன்னா இது வந்து இதுக்குள்ள சாமான்களோட தான் கரைக்கு வரும். இல்லாட்டி கடலுக்கே நிற்குமா. இது எங்கள்ட காரணம் ஊர்நாத்துறை பாலம் உள்ள நிற்கிற கிட்டத்தட்ட நாங்கள் இதை பாதைன்னு சொல்லுவோம். அந்த அமைப்பில் இருக்குது. ஒரு சரியான வெயிட்டாக இருக்குது. பாப்போம் மேலால காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்காண்டு. இது மேலே ஏறியாச்சு.